இந்த குர்ஆனினுடைய வசனம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் ஈருலகத்திலும் வெற்றியடையலாம் என்று இந்த குர்ஆனினுடைய வசனம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்பித்து தருகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் குர்ஆனை ஓதாதவர்களாக, குர்ஆனினுடைய வசனங்களை விளங்காதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மாற்று மத சகோதரர்கள் இந்த குர்ஆனை படிக்கிறார்கள், இதனுடைய விளக்கங்களை விளங்கி அவர்கள் இன்று இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். ஏனென்றால் நாளை மறுமையுடைய நாளில் யாருமே அங்கு உதவி செய்ய முடியாத அந்த நிலையில் இந்த குர்ஆனை ஓதியவர்களுக்காக குர்ஆன் பரிந்து பேசும். அதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனினுடைய சிறு பகுதியேனும் மனனமில்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனை ஓதுவோம். இதனுடைய தமிழ் அர்த்தங்களை விளங்கியவர்களாக, தர்ஜுமாவை விளங்கியவர்களாக இந்த குர்ஆனினுடைய வசனங்களை நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனிலே அல்லாஹ் நபிமார்கள் ஓதிய துஆக்களையும் குறிப்பிடுகின்றான். அதே போன்று இறைநேசர்கள் ஓதிய துஆக்களையும் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அவர்களுடைய தேவைகளுக்காக, அவர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்த பொழுது ஓதிய துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே அந்த சம்பவத்தோடு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த சூறாவை ஓதினால், அதுவும் லுஹாவுடைய நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த சூறாவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். நாம் நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவாகத்தான் இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறா தான் குர்ஆனில் உள்ள, அதாவது மிகச்சிறந்த ஒரு சூறா. 31 தடவை ஒரே ஆயத்தை திரும்ப திரும்ப இந்த சூறாவிலே நாம் ஓதுகின்றோம். ஒரே ஆயத் மீண்டும் மீண்டுமாக 31 தடவை அல்லாஹ் இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான். வேற எந்த ஒரு சூறாவிலும் இது போன்று ஒரு சிறப்பு இல்லை. வேற எந்த ஒரு சூறாவிலும் இது போன்று ஒரு சிறப்பு இல்லை. அல்லாஹ் இந்த சூறாவில் 31 தடவைகள் இந்த ஆயத்தை மீண்டும் மீண்டும் மனிதர்களுக்கும் ஜின்களையும் அல்லாஹ் இந்த ஆயத்திலே கேட்கிறான். மிகவும் சிறந்த சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் சூரத்துர் ரஹ்மான். சூரத்துர் ரஹ்மான், இதிலே அல்லாஹ் 31 தடவை இந்த ஆயத்தை அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து கேட்கின்றான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. அப்படியானால் நீங்கள் இருவரும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துர் ரஹ்மானிலே 31 தடவைகள் அல்லாஹ் கேட்கின்றான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து கேட்கிறான், உங்களுடைய இறைவனின் அருட்கொடைகளில் நீங்கள் எதை மறுக்கிறீர்கள்? இன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். அதற்கு நன்றி செலுத்தாதவர்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள அடியார்களாக நாம் மாறுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். சுகதேகியாக நம்மை வாழ வைத்திருக்கின்றான். அதே போன்று தான் உடம்பிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு அல்லாஹ் இந்த ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். அதற்கு நாம் எவ்வளவு அல்லாஹ்வை நாம் சுக்கூர் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று எத்தனையோ பேர் அவர்களால் உடம்பு முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அமல் செய்வதற்கு ஆர்வமாக, தொழுவதற்கு ஆர்வமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய உடம்பு அவர்களுக்கு ஒத்துழைப்பதில்லை. ஆனால் நாம் இன்று ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அமல் இபாதத் செய்வதற்கு நம்மால் முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது.
அன்பார்ந்தவர்களே, நாம் அல்லாஹ் எத்தனையோ அருட்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான். நமக்கு இல்லாததை தான் நாம் நம்மிடம் அல்லாஹ்விடம் குறை கூறிக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு இந்த விடயம் இல்லை, இது இல்லை என்று நாம் கூறுகின்றோம். ஆனால் நமக்கு இருப்பதை கொண்டு நாம் அந்த போதும் என்ற மனம் நமக்கு இல்லை. நமக்கு தந்திருப்பதை கொண்டு நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ பேருக்கு இல்லாத விடயங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதிகமாக நாம் அல்லாஹுக்கு சுக்கூர் செய்கின்றவர்களாக, அதே போன்று ஐவேளை தொழுகையை தவறாமல் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே நமக்கு அல்லாஹ் கேட்கின்றான். மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து, அல்லாஹினுடைய அருட்கொடைகளில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்திலே கேட்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த சூரத்துர் ரஹ்மான் மிகவும் சிறந்த ஒரு சூரா. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த லுஹாவுடைய நேரத்தில் சரி, ஏதாவது ஒரு நேரத்தில் 7 தடவைகள் நாம் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நமக்கு வந்தடையும். அதை நாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும். கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். நாம் அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்வோம். நமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடைகளை எண்ணி அதிகமாக திக்ர் செய்வோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இது போன்ற ஏராளமான சிறந்த திக்ருகள் இருக்கின்றது. அதிகமாக நாம் திக்ருகளை செய்வோம். அதே போன்று நாம்